காலையில் குடிக்க டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. டாக்டர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன்? ஸ்வீட் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாதே. இவர்களுடைய மனம் உணவு பதார்த்தங்களில் அடிமையாக உள்ளது. ஐயோ, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. இந்த இன்டர்நெட்ல படத்தை பார்த்து எல்லாத்தையும் மறந்துட்டேனே. ஓ நோ. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? ஆனால் அந்த கேம் முடிக்காம எனக்கு தூக்கம் வராதே. இவர்களுடைய மனமோ சாதனங்கள் மீது அடிமையாக உள்ளது. அவரால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அவங்க சாரி கேட்காத வரைக்கும் என் மனசு சரியாகாது. இவர்களோ மனிதர்களிடம் அடிமையாக உள்ளார்கள். திட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் பையனை அடிச்சிட்டேன். இவர்களோ தன்னுடைய புலன்களுக்கு அடிமையாக உள்ளார்கள். என்ன, நீங்களும் ஏதாவது விஷயத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா? எதுவரை நாம் சாப்பிடுவது, அருந்துவது, சாதனங்களுக்கு, மனிதர்களுக்கு, தன்னுடைய புலன்களுக்கு அடிமையாக இருக்கின்றோமோ அதுவரை தன்னைத்தான் சுதந்திரமாக இருப்பதாக எவ்வாறு சொல்ல முடியும்? வேண்டாத பழக்கங்களின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். உங்களுடைய பேச்சு, உணர்வுகள் மற்றும் செயல்களுக்காக மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் குறை கூறாதீர்கள். You are not dependent on them. You are independent. Dependent only on yourself. நீங்கள் உங்களை மட்டுமே சார்ந்து இருப்பவர்கள். தன் மீது ராஜ்யம் செய்வதால் மட்டுமே நாம் சுதந்திரமானவர் ஆவோம். நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம் மனம் சிந்திக்க வேண்டும். மற்றவருக்கு மரியாதை அளிக்கும் வார்த்தைகளையே வாய் பேச வேண்டும். இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றும் செயல்களையே நம் கைகள் செய்ய வேண்டும். தன்னை ராஜ்யம் செய்வதன் மூலமாகத்தான் நம் பாரத பூமி மீண்டும் பொன்னான பாரதமாக மாறும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.